அந்த 8 மந்த் கேப்ஸ் வந்து எங்க கேப் வந்து எங்களுக்கு எப்படின்னா லவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ட்ராக்கா இருந்துச்சு. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா அதுக்கு முன்னாடியே சொல்லணும் தான் சொல்லிட்டேன். இந்த 4 பேர் 4 விதமா பேசுறவனை ஒதுக்கி வச்சுட்டாலே லைஃப் நல்லா இருக்கு. ஒருத்தங்களை கிண்டல் கேலி செஞ்சுதான் அவங்கள வந்து டவுன் பண்ணணும் இல்லை. இப்ப எனக்கு நிஜமாலே வந்து உடம்பு குறைக்கணும்னா அது என்னோட ரியலைசேஷனால வரணும். ஹாய் மக்களே, வணக்கம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல் வியூவர்ஸ் ஆஃப் ஸ்ரீவி டாக்ஸ். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வேலண்டைன்ஸ் டேல. அதனால் இந்த நாளில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு சூப்பரான கப்புள் இன்டர்வியூ பண்ண போகிறோம். இந்த கப்புள் ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட ஜேர்னி, அவங்களோட லவ் லைஃப், பேஷன் எல்லாத்த பற்றியும் நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க போகலாம். ஹாய், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ. உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ. இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு கப்பல் இன்டர்வியூன்னு வரும்போது என்னோட மைண்ட்ல ரொம்ப சுவாரஸ்யமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சது என்னன்னா, எல்லாருக்குள்ளேயும் ப்ளஸ் மைனஸ் டாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா அது ஒரு கப்பலா எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்றத தான் வந்து வேலண்டைன்ஸ் டேல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபைட் வராமல் யாருமே இருக்க முடியாது. பட் அது ஃபைட் எப்படி சரியாகுது அப்படிங்கிறத பற்றி பேசணும். இந்த கப்பல் எப்படி கப்பல் ஆனாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க? நீ சொல்றியா நான் சொல்லட்டா? சொல்லு. இது வந்து எப்படின்னா ஒரு மேட்ரிமோனியல் லவ். ஓகே, சோ என்னன்னா இப்ப நம்ம போட்டோஸ் நம்மளோடது பேரண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இவங்களோடதும் போட்டிருப்பாங்க. பட் ஆனா என்னன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ப்ரொஃபைல் அவங்க செட் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப ட்ரெடிஷனலா செட் பண்ணிருப்பாங்க. அது என்னமோ உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். சரி, என்ன பண்ணுவோம், என்ன டை எல்லாம் போட்டு ஷர்ட்டிங் பண்ணி ஒரு போட்டோ போட்டிருந்தீங்க. ப்ரொஃபைல்ல வந்து நேம் அந்த இதுல பயோடேட்டால படத்துல 4 சைடு கோடு போட்டு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி நலமறியா ஆவல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நானே அதை வாங்கி எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடர்னா எடிட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த மாதிரி தான் இத்தனை பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவருக்கு செட் ஆகல. பாக்குற பொண்ணுலாம் ரொம்ப இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. அதாவது எப்படியே செட் ஆகாத மாதிரி. அதனால அவரும் வாங்கி அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள்ல ரெக்வஸ்ட் வந்திருந்தது. நான் சொன்ன ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். ஓகே ஃபைன். நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப விக்ரம் வந்து எப்படின்னா எல்லா போட்டோவும் கிராப் பண்ணி தான் போட்டிருந்தாரு. சரி, ஓகேவா, சரி வந்தது, நான் அக்செப்ட் மட்டும் பண்ணிட்டேன். நம்ம நிறைய வரும்போது ஓரளவுக்கு மேட்ச் இருக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம்ல. அக்செப்ட் பண்ணதுக்கு திருப்பியும் ஒரு 24 hours கழிச்சு ரிமைண்டர் கொடுப்பாரு. இந்த ஆள் என்ன, நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டேன், எதுக்கு ரிமைண்டர் கொடுத்து இருக்கிற, அடுத்தது போய் பேசி என்னன்னு பேரண்ட்ஸ் கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு நான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டேனே, நீங்க ஏன் திருப்பி ரிமைண்டர் கொடுக்குறீங்க, நீங்க பேச வேண்டியதானே. இல்ல நான் பேரண்ட்ஸ் நம்பர்னு நினைச்சேன், அதனாலதான். இல்ல இது ஏன் நம்பர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் he messaged me. சோ மேட்ரிமோனில நம்பர் கொடுத்தா எப்படிங்க வந்து பேரண்ட்ஸ் நம்பரா இல்லாம? அப்ப உங்க மேட்ரிமோனில நீங்க யார் நம்பர் வச்சிருந்தீங்க? ஏன் நம்பர்? அது மாதிரி தாங்க. என்னங்க நீங்க கேர்ள்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் இருப்பாங்களா இருக்கும் பேரண்ட்ஸ்? அப்படி நினைச்சாரு அவரு. அப்படி நினைச்சிட்டாரு. அப்ப நான் சொன்னேன், அதை தெளிவு பண்ணேன். உடனே வாட்ஸ்அப் கொண்டுட்டாரு நேரா இங்க விட்டுட்டு. சரி, இந்த மாதிரி ஓகேவா உங்களுக்குன்னா, எனக்கு ஓகே தான், ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து குண்டாதான் இருப்பேன், என்னை வந்து இலைன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நான் எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் இழப்பேன். இது வந்து உங்களுக்கு ஒரு இதை இழைச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படி எல்லாம் ஸ்லிம்மிங் இந்த தாட்டே எனக்கு வரக்கூடாது. சொல்லு, எனக்கு பிடிச்ச ஃபுட் தான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் நான் சாப்பிடுவேன், நான் ஃபுட்டி தான். அதே மாதிரி நான் வந்து சில பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சிருக்கேன், அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிப்ளை வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு இது வந்தது, ஐ ஹாவ் சாஃப்ட் கார்னர்ஸ் ஃபார் ஃபேட் உமன். உமன் ப்ளூரல்ல வந்துச்சு. ஐ ஹேவ் சாஃப்ட் கார்னர் ஃபார் ஃபேட் உமன். இருங்க, உமன் ப்ளூரல்ல வந்துச்சு. என்ன இருந்தாலும் உமன்னு எத்தனை பேருக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அந்த மாதிரி தான் எனக்கு யோசிச்சு. கொஞ்ச நேரம் ஒண்ணுமே ரிப்ளை பண்ணல. வாட் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டான். வெயிட் அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளையே பண்ணல. ஓகேவா, திருப்பியும் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராப் பண்ண போட்டோல ஃபுல்லா அமிச்சாரு. நானும் ஒன்ன மாதிரிதான், வி போத் சேலிங் ஆன் த சேம் போட். அதனால நானும் ஒரு பிளஸ் சைஸ் கை தான். அதனால எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியும். எனக்கு வந்து வெயிட்ன்றது ஒரு இது கிடையாது. அதே மாதிரி உங்களோட இது எல்லாமே எனக்கு வேவ் லென்த் மேட்ச் ஆகுது, நம்ம பேசலாமா போன்லன்னு சொல்லி ஒரு 1 மணி நேரம் எனக்கு அப்ப கூட உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிருக்காதே. அது வந்து ஒரு ப்ராவர்பா பாருங்க, அது என்ன சிங்குலர் ப்ளூரல்லாம் அங்க பாத்துட்டு இருக்க.
அப்படின்னு கேட்டாரு. நான் அப்போ நைட் ஷிஃப்ட்ல இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடியில். ஸோ எனக்கு வீட்டிலேருந்து நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு இட் வில் டேக் 40 minutes. அந்த 40 minutes நாங்கள் ஃபோனில் பேசினோம், ஹெட்ஃபோன் போட்டுட்டு. அந்த 40 minutesலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஹீ இஸ் த கை, ஹீ இஸ் த சோல்மேட் ஃபார் மீன்னு. அதே தான் அவனுக்கு ஃபீல் பண்ணியிருக்கேனடா, அப்படிதானே? ஆமா, அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் வெட்டு 1 துண்டு 2 தான். அப்ப மெசேஜ்ல ஆரம்பிச்சு இப்ப என்ன மெசேஜ் பண்ணுவியா மாட்டியா, இது என் நம்பர் தான் ஆரம்பிச்சு 2வது கண்டிஷன் போட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் வெட்டு 1 துண்டு 2 தான். பட் ஆனா இந்த ஜேர்னி வந்து எனக்கு வந்து சோல்மேட்ங்கிறது அந்த 40 minutesலயே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் சார் சொன்னார், நம்ம கொஞ்ச நாள் பழகலாம், இந்த பார்ப்பா எனக்கு அந்த மாதிரி கான்செப்டே பிடிக்காது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, ஓகே நீ நேரா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசு. ஏன்னா எனக்கு அப்போ எனக்கும் லவ் ஃபெயிலியர் மேம், இவருக்கும் லவ் ஃபெயிலியர், ஓகேவா? அதனால எனக்கு லைஃப் எப்படின்னா, எனக்கு இந்த லவ்னா அது ஒரு ட்ரூவா இருக்கணும், நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்ப வர்த்தா இருக்கணும், டேக் இட் ஈஸியா, யாரும் நம்மளோட கிராண்டடா நம்ம லவ் எடுத்துடக்கூடாது. அதனால அப்ப இருந்தது எப்படின்னா ஒரு மெச்சூர்டா இருந்தது. உனக்கு நான் வேணுமா, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா வீட்டுல வந்து பேசு, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் அந்த சுத்துற ஐடியால எல்லாம் இல்ல மேம், சுத்தமா அந்த கான்செப்ட் எனக்கு வந்து ரொம்ப தூரம். அப்ப இருந்து நான் ஸ்டேஜ்க்கு, ஏன்னா நான் சுத்தி நிறைய வாழ்க்கையில செருப்படி எல்லாம் பட்டுட்டேன், அதனால அந்த இதுல அப்படி இருந்தேன். இவன் என்ன பண்ண, நெக்ஸ்ட் வீக் உங்க அப்பா அம்மா கூட்டு வந்துட்டாரு. ஆமாமா, பேசின அந்த வீக்கெண்டே கூட்டு வந்துட்டாரு. அடுத்த வீக்கெண்டே எங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க அக்கா வந்து ரொம்ப லேட் பிரெக்னன்சி இருந்ததுனால ஒரு 8 months கேப்க்கு அப்புறம் கல்யாணம் வச்சிருந்தாங்க. அந்த 8 month கேப்ஸ் வந்து கேப் வந்து எங்களுக்கு எப்படின்னா லவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ட்ராக்கா இருந்தது. அவர் பெங்களூர்ல பிறந்தாரு, நான் திருச்சி. அப்போ ஒரே ஒரு ட்ரெயின் தான், மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்னு இருக்கும். நான் திட்டத்தனமா இங்க இருந்து அங்க போவேன், அவர் இங்க இருந்து ஒரு நாள் இங்க வருவாரு, அந்த மாதிரி கிளம்பி வந்துருவேன். இப்ப வந்து என்கேஜ்மெண்ட்லாம் ஆகி பொண்ணு பார்த்து வீட்டுல எல்லாம் சொல்லி லைசன்ஸோட ஒரு வேலண்டைன் உங்க வீட்ல எல்லாம் வந்து தெரியாம தான் வருவாரு. ஏன்னா நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணோம், கல்யாணம் வரைக்கும் நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு உங்க வீட்டுல சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அது தோணும்ல, ஓகே நம்ம என்ன பண்றோமோ ரொம்ப ஹாப்பியா இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சாலும் என்னடா அந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் தானே, அந்த மாதிரி வருது, நல்லா இருக்கும். ஓகே, அந்த ஒரு 8 months உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்மளுக்கு இதுதான் அப்படின்னும் மேரேஜ் எல்லாருக்குமே எல்லாம் முடிஞ்சு 2 நாள்லயே போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அடுத்து எல்லாரும் இமீடியட்டா கல்யாணம் தான் நினைப்பாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா கேட் போட்டாங்க ஒரு 8 மாசம்னு. ஸோ இந்த 8 மாச ஜேர்னில ஃபைட்ஸ், கிளாஷ், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததா? யார் காம்ப்ரமைஸ் பண்ணா? நார்மல் தான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் பயங்கரமான ஒரு பிராங்க் பண்ணா, அதெல்லாம் என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். ஜூலை 2, 2017 என்கேஜ்மெண்ட் ஆச்சு. சோ அந்த கல்யாணம் வரைக்கும் அந்த செகண்ட் டேட் வருதுல, அந்த மந்த் எல்லாமே மந்த்வர்சரி கொண்டாடுவோம். சரியா, எவ்ரி மந்த் நம்ம விஷ் பண்ணிப்போம், ஏதாவது ஃப்ளவர்ஸ் அனுப்புவோம், கிரீட்டிங்ஸ். இவங்க வந்து நிறைய போயட் மாதிரி எழுதுவாங்க, அதெல்லாம் எழுதி அனுப்புவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன இப்படியே ஒரு ஸ்டீரியோ டைப்பா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாம கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் நிறைய. அந்த November 2 அந்த செகண்ட் மந்த் ஆனிவர்சரி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், 5th month நம்பர் இவனுக்கு எல்லாம். இவனோட அப்போ வந்து ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அந்த ரூம்க்கு எல்லாம் அனுப்புற மாதிரி நான் ஃபர்ன்ஸ் அண்ட் பெட்டல்ஸ்ல எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன், அனுப்பிச்சிட்டேன். திடீர்னு ஃபோன் பண்றேன், நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட நைட் ஸ்டே பண்றதுக்கு வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, நான் வேற வீட்ல இருந்தா போனே எடுத்தீங்க. ஐயோ, இப்ப அவன் வந்துருவான் 1 மணி நேரத்துல, இவனை என்ன பண்றது என்னன்னு தெரியல. சரி என்ன பண்ண தெரியாம இது நான் என்ன பண்ண, இவனை எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். அப்ப இவன் மூட் அவுட் ஆனாதான் அந்த ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து கிளம்பி வருவான். பர்சனல வந்து ஃப்ரெண்டு முன்னாடி பேச முடியாது. அதனால நான் சாரி விக்ரம், எனக்கு இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகுன்னு தோணல, நம்ம இதை கால் ஆஃப் பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் பர்சனலாக பேசணும், நீ உடனே கிளம்பி ரூமுக்கு வா, நீ இங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியல, நீ சீக்கிரமானோன்னு இவனா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. ஸோ அப்புறம் நிறைய புக் பண்ணா எதுவுமே கிடைக்கல. அப்புறம் நடந்து வந்து ஆட்டோ பிடிச்சி வேகமாக 1/2 hourக்குள்ள இந்த வீட்டுக்கு வந்துட்டு, ஏன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், நான் சாரி, நான் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கினது பிடிக்கல, அதெல்லாம் இல்லை, எனக்கு ஓவராலாவே என்னவோ செட் ஆகும்னு தோணல விக்ரம், நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா அது இல்லை, அதுக்கு முன்னாடியே சொல்லுவோம். இருக்கும்போது என்னமோலாம் நீ வந்து இப்போ உடனே நீ வீட்டுக்கு போகணும், நான் இதை பத்தி பேசி இதோட கால் ஆஃப் பண்ணி முடிக்கணும், ஏன்னா அவன் வந்துருவான் அதுக்குள்ள இந்த வீட்டுக்கு போக வைக்கணும்ல. நான் லிப்ஸ்டிக் எடுத்து இங்க கொஞ்சம் சூடு வச்சுக்கிற மாதிரி பண்ணி, இங்க கொஞ்சம் கட் பண்ண மாதிரி எல்லாம் ஆக்ட் போட்டு, நீங்க பாரு கட் பண்ணிப்பேன், இது தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்தாதுன்னு மட்டும் சொல்லாத, ஐ எம் இன்டு தி சூசைட் மோட், உன் பேரை எழுதி வச்சுட்டு நான் செத்துருவேன், அப்படி இப்படி எல்லாம் மிரட்டி
எங்க வீட்டுல அது சொல்றேன். அடுத்தது என்னாச்சுன்னு எப்படியே வர வச்சு வந்ததுக்கு அப்புறம் இவன் வீட்டுக்கு உள்ள என்டர் ஆனோன்னே இதை பிராங்க்டான்னு சொல்ல வரதுக்குள்ள அவன் பேக்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படி அழ ஆரம்பிச்சுட்டான். எங்க வீட்டுல என்னை லிட்டரலி ஒரு கொலகாரி மாதிரி பார்த்தாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ என் வயிற்றுலதான் பிறந்தியான்லாம் எங்க அம்மா அந்த அளவுக்கு கேவலமா பேசி கடைசியில பிராங்க்னு நான் சொல்லும் போது அவன் போனை கட் பண்ணிட்டான். பொடி அப்படின்ட்டு கட் பண்ணிட்டான். 2 நாள் பேசாம இருந்தீங்களா? அப்படிலாம் இல்ல. என்னங்க நீங்க? எங்களோட வீக் பாயிண்டே அதான். எங்களால 5 நிமிஷத்துக்கு மேல 2 பேரும் பேசாமே இருக்க முடியாது. எவ்வளவு டென்ஷனா இருந்திருப்பாரு. நான் வந்து விளையாட்டு தானே பண்ணேன், நான் பண்ணது தப்புதான், சாரி, பட் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் அப்படி பண்ணேன். நீ கடை 1/2 வானா, நீ லெத்தார்ஜிக்கா வர மாட்டேன், இப்படி பண்ணாதான் நீ வருவ, இந்த நாளை நீ என்னைக்குமே மறக்க மாட்டேன், இது ஒரு ஸ்வீட் சாதாரணமா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வா அப்படி சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்கும். அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு ஒரு ஹிஸ்டரி மாதிரி அதை நீ சொல்லிட்டு இருப்பியா? 2 நாடுகள் வந்தது, சண்டை போட்டது, இப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்லு. அதனால சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அந்த ஒரு 8 monthsல நிறைய நடந்திருக்கும்ல. நீங்க தான் இந்த மாதிரி லூஸ் தரமான வேலையில நான் மட்டும் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி டைப். இப்ப எப்படி அப்பா அம்மா வந்து ரியாக்ட் பண்ணாங்க? இந்த மாதிரி நீங்க ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு இப்படிதான். கூட 2 நாளா பேசல இந்த விஷயம் தெரிஞ்சு. இவன் உடனே பேசிட்டான். நாங்க பண்ற எங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் அப்பா அம்மா லெவலுக்கு போகாது. இவ வீட்டுல போனதுக்கு காரணம் என்னன்னா அவ பண்ணி வச்ச வேலை அந்த மாதிரி. ஏன்னா என் அக்கா அப்ப கூட இருந்தா. இவன் அழுத பார்த்துட்டு அவளுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவ வந்து எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எங்க வீட்டுல எனக்கே ஒரு நிமிஷம் நான் ஒரு கொலை பண்ண குற்றவாளி மாதிரி நின்றுட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் எப்படியோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றது இல்ல. அப்படியே பண்ணாலும் வெளியில சொல்ற மாதிரி பண்றது. அப்புறம் மேரேஜ் டைம் சொல்லுங்க. ஆஃப்டர் மேரேஜ் இப்ப நம்ம ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்தோன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சில நேரத்தில் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கலாம். இல்லை லைஃபே சில வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருந்தது லைஃப்? எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஆக்சுவலாக நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் விக்ரம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. எங்கள் வீட்டில் எப்படின்னா நம்ம ஜீன்ஸ் போட்டால் டாப் பண்ணலாம், பேக்லாம் கவர் பண்ணி இறக்கி தான் போடணும். இந்த டேட்டூலாம் போட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப அப்படியே ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அது எங்க அம்மா வந்து ஸ்கூல் பிரின்சிபல் வேற. டைம்ல நாங்க மேட்ரிமோனில நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் பேசும்போதே நான் சொல்லிட்டேன், நீ வந்து பீச்ல பிகினி போட்டுனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, அதனால நீ ட்ரெஸ்ஸ பத்தி அந்த லைன்ல மயங்கிட்டேன். அந்த லைன்ல அந்த பேர்ல மயங்கிட்டேன்ற மாதிரி அந்த லைன்ல மயங்கிட்டேன். ஆனா உண்மையிலேயே அப்படிதான். அவன் நினைக்கிற அளவுக்கு நான் மாடல் இல்ல, பட் ஆனா நம்ம அவ்வளவு இருக்கிறாங்க. மைண்ட் கொஞ்சம் அவன் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இன்னி வரைக்குமே எனக்கு கல்யாணம் டிஃபரன்ஸே இல்ல. ஆக்சுவலா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு என்ன விக்ரம் வந்து ஒரு ஹஸ்பண்டாவே மனசுல ரொம்ப சில இடத்துல தான் தோணும். அதாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவன். இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்னா என் அக்காக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். எங்க அப்பா கூட நான் பண்ண மாட்டேன். எங்க அப்பா வந்து எப்படின்னா ரொம்ப மிங்கிள் ஆகிற டைப் இல்லை எமோஷனலி. அவர் வந்து ஒர்க்கு ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சு. அவருக்கு எமோஷன்ஸ்லாம் ஷேர் பண்ண தெரியாது. ஆனா இருக்கும், வெளில காட்ட தெரியாது. அதனால ஒரு பாண்ட் எங்களுக்கு இல்லை. ஆனா என் அக்காக்கும் எனக்கும் 10 years டிஃபரன்ஸ். ஸோ நான் எதுவா இருந்தாலும் லவ் மேட்டரா இருக்கட்டும், இல்லை லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், இல்லை எனக்கு மனசு கஷ்டமா இருந்தா எல்லாமே நான் வந்து அவ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு என்கேஜ்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா விக்ரம்க்கு தான் அந்த கால் போகும். ஏன்னா என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு மேல் கிட்ட நான் அந்த எமோஷன் ஷேர் பண்ணதே இல்லை. ஏன்னா எங்க அப்பா எனக்கு அவ்வளவு க்ளோஸ் கிடையாதுன்றதுனால. பட் இது வந்தபோது எப்படின்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இவன் ஃபில் பண்ண மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ வரைக்கும் அப்படிதான். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இவன்ட்ட தான் வந்து நிற்பேன். அவனுக்கு தெரியும் நான் இப்போ எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்து கடுகடுன்னு இருக்கேன்னா அந்த அங்கே ஏதோ ஒரு நடந்திருக்கு, அதை வந்து அவ பர்ஸ்ட் பண்றான்னு இவன் அமைதியா இருந்துருவான். அந்த மாதிரி எல்லா நேரமும் அமைதியா இருக்க மாட்டேன். 10ல 9 வாட்டி அமைதியா இருந்தேன்னா ஒரு வாட்டி நானும் பர்ஸ்ட் ஆயிடுவேன். அந்த ஒரு வாட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பயங்கரமா இருக்கும். அந்த சமயம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த WWF மாதிரி தான் 2 பேர் சண்டை போட்டுப்போம், தலானியால் அடிச்சுப்போம், இருக்கிற பொருளால் அடிச்சுப்போம். ஆனா சில சமயத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே சிரிச்சிருவோம். அதனால தான் நாங்க சண்டை போடும்போது மூஞ்ச பாத்துக்கவே மாட்டோம். சிரிப்பு வந்துரும். ஆனா தான் நாங்க மூஞ்ச பாத்துக்காமயே சண்டை போடுவோம். சண்டை போடணும். அதுக்கு சிரிப்புக்கு வேற காரணம் சொல்லுவோம். சோ இதுக்குதான் நான் சிரிக்கிறேன்னு நினைச்சியா? இல்ல அதுக்காக சிரிக்கல, உன்னோட லூஸ் தனத்தை நினைச்சுதான் நான் சிரிக்கிறேன், அப்படி இப்படின்னு மழுப்புவோம். அந்த மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா அப்படியே ரொம்ப சீரியஸா நடந்து டு த கோர் அடித்தடி சண்டையெல்லாம் கூட போயிடும். போனதுக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எங்கேயாச்சும் வெளில போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம். இது இவ்வளவுதான் நாங்க.
5 நிமிஷத்துக்கு மேல உண்மை இப்ப கூட சொல்லுவான். லாஸ்ட் டைம் சண்டை நடந்தப்ப கூட சும்மா தான் சொல்றேன், 5 நிமிஷத்துக்கு மேல பேசாம கூட 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, நான் தான் அப்பவே சிரிச்சிட்டேனே நீ பாக்கலையா அப்படின்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி எங்களோட நாங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிறவிகள். சூப்பர், ரொம்ப டச்வுட். ஐம் சோ ஹாப்பி. இப்போ இந்த மாதிரி இதுதான் தேவை, நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங், அது அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, தட் பேலன்சஸ் ஃபேமிலி லைஃப் டு த கோர். உங்களோட குழந்தை பத்தி சொல்லுங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லவ் இஸ் த பேபி இல்லையா? அவ இந்த சண்டையெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க சண்டை போடும்போது பயப்படுவா. இப்ப போய் கூப்பிட்டு கேளுங்களேன், அவங்க படிச்சுப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க கொஞ்சிப்பாங்க அப்படின்னு அவளே சொல்லுவா. சண்டை போட்டா பாட்டி கிட்ட போயிட்டு சொல்லுவா, பாட்டி இங்க பாரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுவாங்க பாரு, பெட்டு கட்டுவா, எவ்வளவு நேரத்துல திருப்பி பேசுவோம் பாரு. அந்த குழந்தை பிறந்த டைம் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? நம்மளே நிறைய விஷயங்களை மெமரிஸா இது பண்றோம். ஸோ ஒரு அந்த பிரெக்னன்சி டைமா இருக்கட்டும், கேர்ள் பேபி பிறந்தது, அந்த டைம் எப்படி இருந்தது? ஆக்சுவலா எங்களுக்கு அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி மிக்சட் எமோஷன்ஸ் தான் அந்த சமயம். பிகாஸ் நான் வந்து எனக்கு ட்வின்ஸ் இருந்தது. ஐ லாஸ்ட் ஒன் ஆஃப் த பேபி. ஸோ ஒரு குழந்தைய தான் காப்பாற்ற முடிஞ்சுது. பட் அதுவுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் காட்ஸ் கிரேஸ் அவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேபி அபார்ட் ஆச்சு இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த குழந்தைக்கும் செக்அப் போகும்போது ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுவுமே எப்போ வேணாலும் வந்து அபார்ட் ஆகிடும், யூ பி ஸ்ட்ராங்னு. பட் அந்த இதில் என்ன பண்ணிட்டேன்னா அவங்க நெக்ஸ்ட் கொடுத்த செக்அப் டைமுக்கு நான் போய் ஸ்கேனிங்க்கு போகவே இல்லை. பட் அந்த சமயத்தில் ஹார்ட் பீட் வந்திருக்கு, எனக்கு அது தெரியல. ஸோ அந்த 5th month எண்டில் லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கும் தான் சந்தேகப்பட்டு தான் போனேன். டாக்டர் செமத்திட்டு உன்னை நான் எப்போ வர சொன்னேன், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, இவ்வளோ இன்டர்னல் ப்ளீடிங்ஸ்லாம் இருக்குது, என்னால் குழந்தையோட க்ரோத்தை சரியாக பார்க்க முடியல, அந்த குழந்தை எப்படி பிறந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு சொல்லுங்கன்னு. நாங்கள் கூன் குருடு செவிடு இல்லை வந்து டவுன் சிண்ட்ரோம் மென்டலாக அஃபெக்ட் ஆன எப்படி இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த உயிரை என்னால் அது இவங்க வீட்டிலலாம் சொன்னாங்க, வேணா திருப்பி உனக்கு தான் வயசு இருக்குது நம்ம ட்ரை பண்ணலான்னு. பட் ஆனால் ஒரு உயிரை கொள்றதுக்கு எனக்கும் அவனுக்கும் மனசு வரல. ஸோ ஃபைன், இது எப்படி இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், இது நம்மளோட மிஸ்டேக் தானே, ஸோ ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம், ஹெல்த்தியாக தான் இருந்தா வித் காட்ஸ் கிரேஸ். அது நான் தான் சொல்ல ஒரு பாசிட்டிவிட்டிக்கு நம்ம அந்த ஒரு லவ்வுக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குன்றது என்னோட லைஃப்ல ரியல் எக்ஸாம்பிளாக இருந்தது அது. ஸோ நான் நினைச்சேன் அந்த ஏன் நம்ம இவ்வளோ பாசிட்டிவிட்டி ஒரு விஷயத்தையே மாற்றும் போது, ஒரு மெடிக்கலாக மிராக்கல்ஸ் நடக்கும்போது அந்த பாசிட்டிவிட்டியே நம்ம லைஃப் லாங் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இதே புல்லிங், இதை வந்து இந்த கேலி கிண்டல் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரும். ஓகே, அதெல்லாம் தாண்டி தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி எல்லார் லைஃப்பும் இருக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லிங்லேருந்து வெளில வர முடியாமல் நிறைய டேலண்ட்டில் வந்து அப்படியே இருக்கும், ஆனால் வெளியில் காட்டாம ரொம்ப இன்ஃபீரியராக இருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஆடுறேன், எனக்கு ஒரு டான்ஸ் ஸ்கில் இருக்குது, நான் ஆடுறேன், இந்த பாரு இந்த பொண்ணு இந்த உடம்பு வச்சுட்டு இவ்வளோ ஆடுது, ஏன் நம்மளால ஆட முடியாது, ஏன் நம்ம டேலண்ட்டை காட்ட முடியாது, இந்த பொண்ணு இவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுறாங்க, அதை தாண்டி இந்த பொண்ணு வருது, ஏன் நம்மளால வரக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு 2 பேர் வெளில வந்தாங்கன்னா அதுதான் எனக்கு ஹாப்பினஸ். அதுக்காக தான் இதை நான் பண்ண ஆரம்பிச்சது. மெயின் ஆக்சுவலி உங்களை சொல்லுங்க, அந்த கூச்சத்துக்கும் கர்வத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து அந்த பயம் தான். அது அந்த பயத்தை அந்த கொஞ்சம் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணிட்டோம், ஸ்டேஜில் ஏறிட்டோம்னா தப்பே பண்ணாலுமே அது நமக்கு ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எனக்குமே சரி அவளுக்குமே சரி சின்ன வயசுலேருந்து நான் வந்து இவ வந்து மீடியாவில் ரொம்ப பேஷனேட்டாக போனால், ஆனால் எனக்கு மீடியான்ற மாதிரி நான் போகலன்னா கூட நான் நிறைய ட்ராமா இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன், ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கேன், காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேருக்குமே ஸ்டேஜ் ஃபியர் இருந்ததே கிடையாது. புள்ளி பண்ணுறது காமன் தான், பட் ஒரு பீரியடில் வந்து அது பண்ணுறது பழக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்மளோட வேலையை நம்மளால பார்க்க முடியாமல் போயிடும். அந்த கிண்டல் கேலியெல்லாம் நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் போய் நிப்போம், இதெல்லாம் எங்க ஆட போகுது அப்படின்னு இருக்கும். ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் யார் கிண்டல் பண்றாங்களோ அவங்களே கிளாப் பண்ணும்போது இவ்வளவுதான்டா, நீங்க இவ்வளவுதான், இதுதான் உலகம், நம்ம நல்லா இருந்தா நம்மள அப்ரிஷியேட் பண்ணோம், நம்ம என்னன்னு தெரியாத வரைக்கும் நம்மள ப்ரீ ஜட்ஜ் பண்ணோம். இந்த நெகட்டிவ் பீப்புள், இந்த 4 பேர் 4 விதமா பேசுறவனை ஒதுக்கி வச்சுட்டாலே லைஃப் நல்லா இருக்கும். ட்ரூப்பா, வெரி குட் ஸ்டேட்மென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் எடுத்துக்கோங்க, இல்ல கார் டிரைவிங்கா இருக்கட்டும், இல்ல பைக் ரைடிங்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் குண்டா இருக்கணும் ஒல்லியா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. கியரை எப்படி மாத்தணும், வண்டியை எப்படி ரோட்ல கரெக்டா ஓட்டணும்னு தெரிஞ்சாலே அது ஸ்கில்லு தான். அந்த ஸ்கில்லுக்கு வந்து வெயிட் இஸ் நாட் அ, பாடி டைப் இஸ் நாட் அ பேரியர். ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுக்கும் நடுவில் பயம்னு இருக்குன்னு. அந்த பயத்துல நிறைய பேர் இன்ஃபீரியரா உள்ள உட்கார்றவங்க தான் ஜாஸ்தி. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா வெளியில வர்றது வெரி ஃபியூ பீப்புள். ஆனா அவங்க தான் வந்து சாதிக்கவும் செய்யறாங்க. அதை தாண்டி வந்துட்டாங்கன்னா they can see the fear. எதனால வருது, நம்ம வீட்டுல நம்மள சுத்தி இருக்க க்ளோஸ் பீப்புளே நம்மள புல்லி பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும். எப்படின்னா இப்ப நம்மளோட அம்மாவே சொல்லுவாங்க, நீ உடம்பு குறை அப்பதான் உனக்கு கல்யாணம் ஆகும், இல்ல மாமியார் நீ உடம்பு குறை அப்பதான் உனக்கு குழந்தை பிறக்கும், ஹஸ்பண்ட் சொல்லுவா
நீ உடம்பு குறை, அப்பதான் வந்து நம்ம வெளியில ஜாலியா இருந்தா போக முடியும், அவங்க எல்லாம் பாரு எப்படி இருக்காங்க, நீ இப்படி இருக்கன்னு கம்பேரிசன். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குது பாத்தீங்களா? அதுதான் ஒரு உமனை ரொம்ப ஹர்ட் பண்ணும், டவுன் பண்ணும். ஆனா அதுதான் உங்களை வந்து பலமாவும் ஆக்கும். நீ என்ன அதை தாண்டி பேசல, வந்தா பலம். இப்ப நாங்க அப்படி சொல்லும் போது ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, அப்ப நீங்க குண்டா இருக்கிறத ப்ரோமோட் பண்றீங்களா, ஒபிசிட்டியை ப்ரோமோட் இல்ல, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்களை கிண்டல் கேலி செஞ்சுதான் அவங்கள வந்து டவுன் பண்ணணும் இல்ல. இப்ப எனக்கு நிஜமாலே வந்து உடம்பு குறைக்கணும்னா அது என்னோட ரியலைசேஷனால வரணும். இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்னே நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னால 4 நாளைக்கு மேல என்னோட கான்சென்ட்ரேஷன் சாப்பாடு கிட்டதான் போகும். உண்மையதான் சொல்றேன். ஏன்னா நான் இந்த மாதிரி மத்தவங்க கிண்டல் பண்றாங்கன்னு நான் வந்து வெயிட் லாஸ்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணி என்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ணதில்லை. ஆனா பிரெக்னன்சிக்கு அப்புறம் என் குழந்தைய தூக்கிட்டு என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியலன்றப்ப அந்த இடத்துல ரியலைசேஷன் பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப 2 பேரும் ஒரு லாஸ்ட் இயர் எப்படி சாப்பிட்டோமோ அது மாதிரி இந்த வருஷம் சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சமா தான். ஏன்னா ஒரு ஃபுட்டி வந்து டயட் இருக்கிறதுன்றது இட்ஸ் a பிக் திங். ரொம்ப பெரிய விஷயம். நாங்க எவ்வளவு வெயிட் குறைச்சாலும் ஒரு கடல்ல இருந்து ஒரு பக்கெட் தண்ணிய கவுத்தி விடுற மாதிரி தான். Take long long time. time. ஆர்கானிக்கா. ஆமா, ஆர்கானிக்கா பண்ணா ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்திருக்கோம். இப்போ நாங்க எங்க போனாலும் நாங்க காலர் தூக்கிட்டு சொல்லுவோம், எந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்கும் நாங்க குடிக்கிறது இல்ல, சுகர் அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எங்க லைஃப் ஸ்டைல நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த பாக்கெட் ஃபுட்ஸ், பேப்பர், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட். ஜங்க் ஃபுட், இந்த முறுக்கு, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து 7 o'clock மேல சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்களால என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப்போ இந்த கஷ்டப்படுற சைடோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு தெரியாது. அவன் ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவான். அது எதுக்கு நான் எடுத்துக்கணும்? நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன் என் லைஃப்லன்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளோ வலி ஃபேஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ மற்றவங்களுக்காக நம்ம ஒன்று பண்ண ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிருவோம். நான் ஈவன் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே சொல்றேன், என் ஹஸ்பண்டுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்காது, அதனால தான் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீங்க ஏன் நிறுத்தினீங்க? அது உங்க தப்பு. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இது டான்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க புரிய வச்சிருக்கணும். இல்லையா நீங்க செலக்ட் பண்ண பார்ட்னரே நான் தப்புன்னு சொல்லுவேன், ஓப்பனா சொல்லிடுவேன், தப்பு தான். ஆக்சுவலா அடிப்படையிலே என்னன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் தரத்துக்கும் அவங்க நம்மளுக்கு ஃப்ரீடம் தரத்துக்கும் நம்ம ஒன்றும் இது கிடையாது, மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் கிடையாது. அவங்க ஃப்ரீடம் அவங்களுக்கு, என் ஃப்ரீடம் எனக்கு. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ வேர்ல்டு. ஸோ அது புரிஞ்சா போறோம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். அவங்க போடுற ட்ரெஸ் அவங்களுக்கே கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அப்புறம் அந்த ட்ரெஸ் போடுறது வேஸ்ட். ஸோ அவங்க போடுற ட்ரெஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா போறோம், எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தான்னா டிஸ்கம்ஃபர்டபுளா இருந்தான்னு. ஆனா அந்த 1 year நீங்க கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. வாட் எவர் பி த ரிசல்ட், வரட்டும், வருது வரல, அதனால யூ ஹேவ் பீன் இன்டு அந்த ஜர்னி. இல்ல அந்த 1 year என் வீடியோ நான் இப்ப பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சிரிப்பு வரும். என்னடா இப்பெல்லாம் கண்டென்ட் பண்ணிருக்கோம். ஆனா அந்த 1 yearக்குள்ளேயே சில்வர் பிளே பட்டன் வந்துருச்சு.